அபிஷேக் சர்மா ஆர் சாம்சன் ஒன் டவுன்ல ஒன்ல ஓப்பனிங் விளையாடுறாங்க. இல்ல 2 பேருமே ஓப்பனிங் விளையாடுறாங்கன்னா, திலக் வர்மா ஆர் கில் வந்துட்டு ஒன் டவுன்ல விளையாடுவாங்க. எஸ்கேஒய் நம்பர் 4ல இருக்கிறாரு. ரைட் ஓகே. தூபே, ரிங்கு, ஜிதேஷ், ஹார்திக் பாண்டியா, அக்சர்ங்கிற இந்த 5 பேர்ல யாரு உங்க நம்பர் 8? தூபே நம்பர் 8ஆ? ஃப்ளோட்டிங்ல நீங்க இங்க இவங்கள யார வேணா எப்படி வேணா மாத்திக்கலாம். பட் எவங்கள வந்து நம்பர் 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் லேட்டா கொண்டு போய் விளையாட வைப்பீங்க. அவங்களுடைய பவர் எப்படி வேஸ்ட் பண்ணுவீங்க நீங்க? தூபேவா? ரிங்குவா? இல்ல. ஜிதேஷ் சர்மாவ நம்பர் 8ல விளையாட வைப்பீங்களா? அதுக்கு தான் அப்புறம் உள்ள கூட்டு வந்தீங்களா அவர? இல்ல. ஹார்திக் பாண்டியா நம்பர் 8ஆ? அக்சர் பட்டேல் வேணா நீங்க விளையாட வைக்கலாம். நம்பர் 8ல நீ வந்து விளையாடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப அக்சர் பட்டேல் நம்பர் 8க்கு போறாருன்னா, வருண் ஆர் குல்தீப் யாதவ் நம்பர் 9 அப்படின்னா, ஹர்ஷ்தீப் ஆர் ஹர்ஷித் வந்து நம்பர் 10, பும்ரா 11ன்னு வச்சுப்போமே. அப்ப இந்த கணக்குப்படி பார்க்கும்போது அக்சர் 7க்கு அக்சர் 8க்கு வந்துடுறாரா? ஹார்திக் பாண்டியா 7க்கு வருவாரா? இல்ல ஹார்திக் பாண்டியா 6ல விளையாட வச்சுட்டு நீங்க தூபே அண்ட் ரிங்கு 2 பேர நீங்க விளையாடி ஆகணும். ஆர் தூபே அண்ட் ஜிதேஷ், ஆர் ரிங்கு அண்ட் ஜிதேஷ். இப்படி இவங்க 3 பேர்ல 2 பேர நீங்க விளையாடியே ஆகணும். அது நீங்க விளையாடுனீங்க அப்படின்னா வேணும்னா, இந்த காம்பினேஷன் உங்களுக்கு சரிப்பட்டு வரும். ஸோ, எப்படி வரும் அப்படின்னா, அந்த லைனப் நம்ம பார்க்கும்போது அபிஷேக், சாம்சன், கில்லு 3 அப்புறம் வந்துட்டு திலக் வர்மா ஏற்கனவே அடி வாங்கிருவாரு. ஒண்ணு சாம்சங் இல்ல திலக் 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அடி வாங்க போறாங்க ஸ்குவாட்ல. இது கன்ஃபார்மு. 2 பேரையும் நீங்க விளையாடுனீங்கன்னா, கில்ல நீங்க விளையாடவே முடியாது. எங்க விளையாடுவீங்க நீங்க? அபிஷேக் சர்மா, சாம்சன், திலக் 3 பேர் விளையாடுனா, கில்லு விளையாடவே முடியாது. எங்க விளையாடுவார்? கில் 2 டவுன் விளையாடுவாரா? 4 டவுன் விளையாடுவாரா? அப்ப ஹார்திக் பாண்டியா எங்க போவார்? எஸ்கேஒய் எங்க போவார்?